ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ட்ரம்ப் கடந்த ஒரு வாரமாக வந்துட்டு அவர் வாயில வர அடிக்கடியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியா தான். மைக்கை பார்த்தாலே போதும் இந்தியா 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 இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தூங்கும்போதும் இந்தியா தான் சொல்கிறாரு போலது, சாப்பிடும்போதும் இந்தியா தான் சொல்கிறாரு போலது. ஸோ கடந்த ஒரு வாரமாக ட்ரம்ப் இந்தியா இந்தியானே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அமெரிக்கா முழுக்க. சரி, தொடர்ச்சியாக நம்மளோட பிரதமர் மோடி வந்துட்டு ட்ரம்ப் இன்னும் நல்லா காண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காலுமே சரி, முக்கியமா ட்ரம்ப் மிக பெருசா வந்துட்டு எரிச்சலை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அதை பத்தியுமே சேர்ந்து இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படி என்ன புட்டினுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் இந்த ட்ரம்போட டேரிஃப்க்கு அப்புறமா அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று நைட்டுக்கு நடந்திருக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது கூடவே இப்போ ஆப்பிள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே சேர்ந்து என்ன அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்துல இந்த ஒரு வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது கரண்ட்டாக இப்போ வந்துட்டு உலக நாடுகள் இப்போ எப்படி பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரம்ப் வந்துட்டு அடுத்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய டேரிஃப்லாம் போட போகிறாரு, ட்ரம்ப் என்னத்தை பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்றது சொல்லி ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட தொழிலதிபர்களும் தொழில் செய்வர்களும் வந்துட்டு எங்கே நமக்கு லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பயந்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸே இப்போ பயத்தோடவே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை உலகம் முழுக்கவே இப்போ இது மாறி இருக்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற நிறைய தொழில் செய்கிறவங்க இதை பற்றி பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கிற பிஸ்னஸே அப்படியே போய்கிட்டு இருக்கட்டும், எப்போ எந்த நேரத்தில் வந்துட்டு மார்க்கெட் சரியும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே போகட்டும், புதுசாக எதுவுமே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண தேவையில்லை, எந்த ஒரு ரிஸ்க்கும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கிற மொத்த பேருமே இதை பற்றி தான் பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு கண்ட்ரி இந்தியாவுக்குள்ளேயுமே நிறைய பேருக்கு இந்த ஒரு பயம் அப்படின்றது இப்போ இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் ஏகப்பட்ட ஒரு டேரிஃபை நினச்ச நேரத்தில் வாய்க்கு வந்தபடி போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியா மக்களுமே இதை பற்றி யோசிக்கிற ஒரு நேரத்தில் நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. புட்டின் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. என்ன அதில் போட்டிருந்தது எக்ஸாக்டாக அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு புட்டின் கிட்ட வந்துட்டு ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காங்க. முக்கியமாக புட்டின் அவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பிரதமர் கிட்ட வந்துட்டு இந்த உக்ரைன் சம்பந்தப்பட்ட இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தை பற்றி வந்துட்டு ஓப்பனாக அவர் வந்துட்டு பேசியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்து புட்டினுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அதுவுமே நரேந்திர மோடி அந்த ட்விட்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னது என்னன்னா மை ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே வந்துட்டு ட்ரம்புக்கு பயங்கரமாக ஒரு காண்டாகி இருக்கும். ஸோ அது கூடவே வந்துட்டு இந்த இந்தியாவுக்கும் ப்ளஸ் ரஷ்யாவுக்கும் ஃபியூச்சரில் பண்ணப்படுற பிஸ்னஸை பற்றியும் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்டேஷன்ஸை பற்றியும் அதே போல் ஃபியூச்சர் ட்ரேடை பற்றியுமே வந்துட்டு ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸை நாங்கள் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு புட்டின் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஓப்பனாக இந்த ஒரு விஷயத்தை ட்விட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரம்புக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் பயங்கரமாக எரிச்சல் ஆயிட்டாரு. ஸோ ஏன்னாக்கா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிற விஷயம் என்ன, ரெண்டு விஷயம். முதல்ல வந்துட்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த நட்பை முறிக்கணும். ஸோ ரெண்டு பேருமே சேரவே கூடாது அப்படின்றது தான் அவரோட முதல் விஷயமே. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப் வந்துட்டு இப்போ மோடியும் புட்டினும் வந்துட்டு ரெண்டு பேருமே பேசுறாங்க. இப்போ மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஃபோன் கன்வர்சேஷன்ஸில் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கீங்க, ஃபியூச்சரை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்றது சொல்லும்போது ட்ரம்புக்கு காண்டாகி இருக்கும். ஸோ அது வந்துட்டு இன்னும் ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு. ரெண்டாவது விஷயம், ட்ரம்புக்கு என்ன தேவை, அமெரிக்காவில் இருக்கிற எல்லா விவசாய பொருட்களுமே வந்துட்டு இந்தியாவில் விற்கணும், இந்தியா வந்துட்டு அதை வாங்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்ன வரைக்கும் இந்தியா வந்துட்டு நான் உன் பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்டேயே இது வரைக்குமே சொல்லலை. ஸோ ட்ரம்புமே இதனால இன்னும் பெரிய காண்டாக இருக்காரு. ஸோ இதனால தான் எந்த மீடியாவை பார்த்தாலுமே ட்ரம்ப் வந்துட்டு மைக்கை பார்த்தாலே போதும் இந்தியா 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 அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப இன்னுமே அதிகமாக ஸ்ட்ராங்காக ஆகியிருக்கு அப்படின்றது தெரிய வருது. ரெண்டாவது, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு சைனாவுக்கு போக போறாரு. ஸோ சைனாவுக்கு போனாலுமே அங்கேயும் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாகவுமே இருக்கும். அடுத்தது பிரேசில் வந்துட்டு நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இன்னும் அந்த ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த கான்வர்சேஷனுமே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக பிரேசிலாவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு அடுத்து ஒரு பிசினஸ் டெஸ்டினேஷன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அமெரிக்கா இல்லைன்னா என்ன, இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிகள் நம்மளோட பொருளை வாங்குறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதிக பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஏகப்பட்ட நாடுகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையுமே இருக்கு. ஸோ அதுபடி தான் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு. இது ஆப்வியஸ்லி ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. சரி, இதெல்லாம் இந்தியாவில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் டோட்டலாக நெகட்டிவ் வைபாக போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ட்ரம்ப்னால தான். ட்ரம்ப் ஆப்வியஸ்லி வந்துட்டு
உள்ளூர் மக்களாலே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கப்படுறாரு. ஸோ அதே போல் ஆப்போசிஷன் பார்ட்டி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவை நீ பகச்சிக்கிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி. இதோட தொடர்ச்சியாக நேத்திக்கு வந்துட்டு எக்ஸ் நேஷனல் அட்வைசர் அமெரிக்காவோடது இருக்கார் ஒருத்தர். அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் செய்யறது சுத்தமாக சரியில்லை, இந்தியா வந்து பொறுத்த வரைக்கும், இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யானை மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு இந்தியாவை பகச்சிக்கிட்டோம் அப்படின்றப்போ பட்சத்தில் இந்தியா வந்துட்டு அடுத்தது வந்து ரஷ்யா கிட்டையும் சைனா கிட்டையும் தான் ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது அவங்களுக்கு பாண்டிங் அதிகமாகும். ஸோ நமக்கு வந்துட்டு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு தேவை, பிஸ்னஸுக்குமே இருந்தாலும் சரி, ட்ரேடுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்தியா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவுமே அதுக்கான ஒரு மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டோட்டலாக ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு கெடுத்துக்கிட்டு இருக்காரு, இது எந்த வகையிலுமே சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸோட நேஷனல் அட்வைசர் அவர் வந்துட்டு ஓப்பனாக ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இந்த ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிறது சரியே இல்லை, அவர் பண்ணுறது தவறான செயலாக எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஸோ இப்போ லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்றப்போ ட்ரம்ப் வந்துட்டு அவரோட பேர் அவரே கெடுத்துக்கிறாரு, அவரோட மரியாதையை அவரே கெடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இதுல தெளிவா. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து 6 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு ஆட்சி எப்படா முடியும்ட்டு ஏகப்பட்ட மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ரம்ப் அப்படின்றவர் அமெரிக்காவுக்கு பிரசிடென்டாவே ஆக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ரூல்ஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒரு ஆள் 2 வாட்டி பிரசிடென்ட் ஆகலாம், ட்ரம்புக்கு இது 2வது வாட்டி. இதுக்கப்புறம் அவரே நினைச்சாலும் இந்த ஒரு பிரசிடென்ட் பதவிக்கு வர முடியாது. ஸோ அதனால இதுதான் ஒரு லாஸ்ட் பதவியாக இருக்கிறதும். ஸோ எல்லாமே வந்துட்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்தியாவில் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபேக்டரியை வந்துட்டு திரும்பியும் அமெரிக்காவுக்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன பண்ணுவாருன்றது தெரியாது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அமெரிக்காவில் தான் எல்லாமே வந்துட்டு உருவாக்கி மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்தியாவில் இருக்கிற ஆப்பிள் ஃபேக்டரி வந்துட்டு மூடுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால் அவங்க இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் இந்தியாவில் நாங்கள் க்ளோஸ் பண்ணி திரும்பி அமெரிக்காவுக்கே போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் கன்ஃபார்மாக அவங்க சொல்லலை. இன்கேஸ் அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவோட காஸ்ட் அதிகமாக இருக்கும், அங்கே வேலை செய்கிறவங்களோட சரி, அங்கே ஃபோனை ரெடி பண்ணுற காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால திரும்பி இந்தியாவில் விற்க வேண்டிய ஒரு ஐஃபோன் வந்துட்டு கண்டிப்பாக 2 லட்சம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போலாம் 60,000 70,000 ஒரு ஃபோன் கிடைக்குது ஐஃபோனு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் 1.5 லட்சத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஒரு ட்ராபேக் ஆப்பிளுக்கு இருக்குது அப்படின்றது இதில் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இப்போ யாருக்கு அதிக அளவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னா ஆப்வியஸ்லி இந்தியா. இப்போ முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்தியா, சைனா, ரஷ்யா இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி 3 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்றப்போ பட்சத்தில் அமெரிக்காவை அப்படி தட்டி கீழே உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரம்ப் இப்போ கொண்டு போயிடுவாரா அமெரிக்காவை அப்படின்றது தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது ட்ரம்ப்பை பார்த்து. பட் இதை பற்றி எதுவுமே அவர் கவலைப்படாமல் எனக்கு தேவை, நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணதில் ஒரு பிரச்சனை கழுத்துக்கு மீறி ஒரு மிக பெருசாக ஒரு கை மீறி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா ஒரு யூட்டர்ன் வச்சிருவார். ஏன்னாக்கா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற நேஷனல் அட்வைசர், எக்ஸ் நேஷனல் அட்வைசர் அவருமே சரி, அதுக்கப்புறமா எதிர்கட்சியுமே சரி, அங்கே இருக்கிற சில மக்களுமே சரி ட்ரம்ப்புக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ட்ரம்ப்பை திட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரம்ப் வந்துட்டு டக்குன்னு ஒரு யூட்டர்ன் அடிக்கலாம். சரி, ஓகே, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டக்குன்னு யூட்டர்ன் அடிக்கிற ஒரு ஆள் தான் ட்ரம்ப்புமே. இப்போ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே யாருக்கு தெரியுமா ஆதாயம், யார் தெரியுமா வேடிக்கை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா? பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா அகேன்ஸ்டா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா மாறினதுனால அப்பாடா நமக்கு எதிரி வந்துட்டு அமெரிக்காவுக்கும் வந்துட்டு எதிரியா மாறிட்டான். ஸோ அதனால வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ தூரத்துல இருந்து பாகிஸ்தான் கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அப்படியே கிளுகிளுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு அமெரிக்கா இந்தியா அப்படின்றது, இந்த ஒரு டேரிஃப் வார் அப்படின்றது ரொம்ப நாள்லாம் இருக்காது, சீக்கிரத்திலேயே அது முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கேன். ஸோ பார்ப்போம் ஸோ என்ன நடக்குது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் யூ டர்ன் அடிக்கிறாரா இல்லைனா இந்தியா ஏதாச்சும் நெகோசியேஷன்ஸ் அமெரிக்கா கிட்ட பண்ணுதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு டேரிஃப் ட்ரெட்டை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனல் மூலிமா. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.